4.1 கிடையாது, 4.2 தான் இருக்கும். 4.1 வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு ஒன்று வரும். நீ ஜாமெட்ரியோட வரைஞ்சிருப்ப. டேய் கவனி, எக்ஸசைஸ் 4.2 சொல்யூஷன் போடுறேன். தம்பி ராஜா கவனிச்சுக்க, சின்ன கணக்கு 2 மார்க் கணக்கு தான் எல்லாமே. கொஸ்டின்ல கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுத முயற்சி பண்ணு எப்பயுமே. கிவன். டேய் தம்பி, ஃபர்ஸ்ட்டுக்கு செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோமல் லெட்டர் எங்கே இருக்குது? இந்த இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரோமல் லெட்டருக்கு உள்ளது. 3 கணக்கு இருக்கு. விஷ்ணு கவனிச்சுக்குங்க. அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கு. இது பிபிடி தீரத்துக்கு உள்ளது, ஏபிடி தீரத்துக்கு உள்ளது, பித்தாகரஸ் தீரத்துக்கு உள்ளது, டேஞ்சன் கார்டு தீரத்துக்கு உள்ளது. எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். 5வது கணக்குல 4வது பாடத்துல, சாரி 4th யூனிட்ல அடங்கும். திருப்பி சொல்றேன் பார்த்துக்க. சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வரும். இது ஃபுல்லா இதுல 2 வரும், ஏபிடி பிபிடியும் வரும். அங்கிட்டு டேஞ்சன் கார்டுன்னு வரும் தனியா, டேஞ்சன் படம் போடுறது, சர்க்கிள்ஸ் போடுறது. அப்ப இந்த கணக்கு தனியா பரீட்சையில கேட்கல, எப்படி நம்ம பிபிடி தீரத்துக்கானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதுதான் கணக்கு. எப்படி நீ வந்து இது பிபிடி தீரத்துக்கானது கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். நான் எழுத சொல்றேன் பாரு. இந்த மேல இருந்து எழுதுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்டு இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ். இது அதில் எழுதுன ஞாபகம் இருக்காம் பாரு. ஏபி அண்டு ஏசி. இந்த சென்டென்ஸு அதில் எழுதுனிய பிபிடி தீரத்தில் எழுதுன, இப்போ நடத்தின 5 மார்க்கில் எழுதுனிய. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, இந்த இருப்பாரு. இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். டேய் இந்த வார்த்தை வேணா சேர்த்துக்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு. டேய் ரெஸ்பெக்டிவ்லின்னு வார்த்தை வேணா சேர்த்துக்க. இந்த சேர்த்துட்டேன். அதுக்கு அடுத்து இந்த வார்த்தை கொடுத்துருக்கு பாரு. டிஇ பேரலல் என்னது? டிஇ பேரலல் பிசின்னு கொடுத்துட்டாலே, இதை கொடுத்துட்டாலே நீ பிபிடி தீரம் நினச்சிக்கலாம். யாராவது பார்த்துக்குங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு கணக்கு தனித்தனி இடத்துல போகும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை விட்டுட்டு தான் 2வது எக்ஸசைஸ் போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கும். அது வேற மெத்தடில் செய்கிறது. இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்தது பிபிடி தீரம், அதனால் அதுக்கு ரிலேட்டடான சம்ம எடுத்திருக்கேன் 4.2. அப்போ பிபிடி தீரத்தில் இந்த கணக்கு கேட்குறாங்க அப்படின்றதுக்கு சில ஹிண்ட் எழுதியிருக்கேன். முக்கியமானது இதுதான். டிஇ பேரலல் பிசி அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்னதுதான்? பிபிடி தீரம் தான். இப்போ நான் படம் போட போகிறேன். இந்த பாரு, படம் போட்டு தான் செய்யணும். ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த இருக்கு, டிஇ, அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே காமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு கணக்குக்கு போட்டுக்கிட்டே வந்தாலும் சரி. ஏன்னா 3 கணக்கு இருக்குது இதில். அதனால ஒவ்வொரு கணக்கு எழுதிட்டு தான் வரணும். சரியா? எரிச்சப்படக்கூடாது. சரியா? பார்த்துக்கோ. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கும் பாரு. கிவன் ஏடி பை டிபி. டேய் ஏடி பை டிபி எவ்வளோ கொடுத்துருக்கு? 3/. அடுத்து ஏசி என்ன கொடுத்துருக்கு? 15. இதை கணக்கு அங்கே கொண்டு போகிறேன். ஏடி என்ன இருக்கு, டிபி என்ன இருக்கு பாரு. 3/4. ஏடி வந்து 3டா, டிபி என்னது? அந்த எழுதிட்டேன். ஏசி எவ்வளவு? ஏசினா இங்கிருந்து இது வரைக்கும். இந்த படத்தில் போடல சென்டிமீட்டர் தேவையில்லை, பயப்படாத. சரியா? இங்கே போடல எழுதிக்க. ஏசினா எங்கேருந்து தெரியுதா? மேலேருந்து. கரெக்டாக போ. அதுக்கு தான் தனியாக கோடு போட்டிருக்கேன். நீ இங்கனக்குள்ளே போட்டினா தப்பு, இங்கே போட்டாலும் தப்பு. சரி ரைட்டு. அப்போ நான் ஒன்று இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கடா தம்பி. ஆனால் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இந்த அளவு என்னடா வரும்? வெரி குட். இந்த சொல்லிருச்சு 15 - x. இதெல்லாம் யோசிக்கணும் புத்திசாலித்தனமா. மேலே எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். இது மொத்த அளவு. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா இது வந்துரும்ல. இது 15டா. சப்போஸ் இது 10ன்னு வச்சுக்கவேன். இங்கே கீழே என்ன வரும்? 5. எப்படி வந்துச்சு? 15ல் 10 கழிச்சு 5. அப்போ ஹோல் லென்த்தில் இருந்து இந்த சின்ன லென்த்தை கழிச்சிட்டோம்னா இந்த லென்த் வந்துரும்ல. அதைத்தான் தியரட்டிக்கலாக எழுதையில் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு 15 - xன்னு எழுதியிருக்கேன். புரியுதான் பாரு. சரி ரைட்டு. இப்போ கணக்குக்கு வா. இந்த கொடுத்துட்டேன். லெட்டு அங்கே எழுதிடுறேன். ஏஇ ஈக்குவல் டு எக்ஸு, தேர்ஃபோர் இசி ஈக்குவல் டு 15 - x. புரியுதான்னு பார்த்துக்க. அவன் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்கான்னு பாரு. ஏஇனா இதுதானே? ஏஇனா இதுனா எது? எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். சரி எப்படி சார் கண்டுபிடிப்பியா? இப்போ தான் கணக்குக்கு வரணும், ஃபார்முலா வரணும், அவ்வளோதான்.
நான் முடிஞ்சுச்சு. இது என்ன கணக்குக்குள்ள தீரத்துக்குள்ள சொன்னோம்? பை பிபிடின்னு எழுதணும். எழுதியாச்சு. பிபிடின்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி எழுதணும். 3 மாதிரி எழுதணும். சரியா? ஏடி டிபி ஈக்குவல் டு இசி. ஒழுங்கா சொல்லிக்க. திருப்பி சொல்லிட்டேன். 3 மாதிரி போட்டிருக்கேன்னு தெரியலையா? அதுலேருந்து இங்கே ஜாயிண்ட், இங்கேருந்து இங்கே ஜாயிண்ட் சொல்ல தெரியாதா? ஏடி டிபி பை ஏஇ பை இசி அப்படின்னு எழுத தெரியாத, மறுபடியும் ஏசின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்துக்க, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. சரி, இதை பார்த்துக்க. ஏடி பை டிபிக்கு இந்த இருக்கு 3/4. டேய் கவனி, ஏஇக்கு என்ன இருக்கு? எக்ஸ். இசிக்கு என்ன இருக்கு? இதுக்கப்புறம் உன்னுடைய திறமை கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே வாத்தியார் வேண்டியதில்லை. இதை கிராஸில் கொண்டு போனால் 3 × 15 - x ஈக்குவல் டு 4x. அவ்வளோதான். இது உள்ள வண்டியில் பண்ணிக்க. மைனஸ் 45 3x 4x. இது அங்கிட்டு கொண்டு போ. 45 ஈக்குவல் டு 4x + 3x ஈக்குவல் டு 7x. 45. சரியா? அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 7 கீழே இறக்கி விட்டுரு. 7 அப்படி கீழே இறக்கிக்க. 45/7 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ அடிக்கணும். அடிச்சுக்கிட்டு ஆன்சர் எடுத்துக்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 42, 7 6 × 42, 45. ரிமைனிங் என்ன இருக்கு? 3. அப்போ என்ன வரும்? 7 × 28 எடுத்தானே. பாயிண்ட் வச்சா 0 வச்சுதா? 7 × 28 மிச்சம் 2 இருக்கு. அப்போ 2 7s are 14. 6.42 வருது. சென்டிமீட்டர்னு போட்டுக்க. இந்த எக்ஸுன்றது அப்போ இதுக்கு அடுத்த ரவுண்டு வர்றது 9க்கு மேலே போகுதான்னு பாரு. இதுக்கு அடுத்த ரவுண்டு வர்றது 9க்கு மேலே போகுதான்னு பாரு. இது என்ன அடிச்சிருக்க? 14 அடிச்சிருக்கியா? 20 14 எவ்வளோ வரும்? 6 வருமா? 0 சேர்த்தா 7 8 56, 8 வரும். என்ன வரும்? 8 வரும். நம்ம 2 வந்து இது பண்ணோம்னா, ரவுண்டட் பண்ணோம்னா 6.43 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்க. மறந்துடாத. அப்படின்னா ஏஇ ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அவன் கேட்ட கேள்வி இதுதான். 2 மார்க் தான், ரொம்பலாம் கிடையாது. இவன் 5 மார்க் நினச்சிக்கிறாதே. தீரம் மட்டும்தான் 5 மார்க். இது உனக்கு சொல்லிக் கொடுக்குறக்காண்டி இவ்வளோ தூரம் ப்ரீஃபாக இழுத்துட்டு வர்றான். இல்லைன்னா சடனாக செஞ்சிடலாம். ஒரே 3 கணக்கு சேர்ந்துருக்குவார். ஒரு கணக்கு தான் செஞ்சுருக்கேன். சின்ன கணக்கு தான். இந்த மாதிரி கணக்கு கேட்பாங்க. உன்னுடைய திறமை, செய்ய முடிஞ்சா செய்.